இந்தியாவின் 80வது சுதந்திர தினம் விழா வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் நடைபெற உள்ள மாநில அரசின் சுதந்திர தின விழாவுக்காக காவல்துறை அணிவகுப்பு ஒத்திகையானது இன்று துவங்கியுள்ளது. குறிப்பாக இந்தியாவின் சுதந்திர தினம் முன்னிட்டு சென்னை தலைமைச் செயலகம் அமைந்துள்ள புனித ஜார்ஜ் கோட்டையில் நடைபெற உள்ள மாநில அரசு விழாவில் முதலமைச்சர் விஜய் தேசிய கொடியேற்றி வைத்து மரியாதை செலுத்த உள்ளார். இதற்காக பிரம்மாண்ட ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் இன்று முதல் நாளாக காவல்துறை அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்று வருகிறது. மேலும் ஆகஸ்ட் 11 மற்றும் 13 ஆகிய தேதிகளிலும் இறுதிக்கட்ட ஒத்திகை நடைபெற உள்ளது. குறிப்பாக ஒத்திகையில் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதை செலுத்தும் பயிற்சிகள் ஈடுபட்டுள்ளார்கள். அதே போல அணிவகுப்பில் ஒழுங்கு, அணியின் நடை, மரியாதை செலுத்தும் முறை உள்ளிட்ட அனைத்து அம்சங்களும் துல்லியமாக பயிற்சி செய்யப்பட்டு தற்பொழுது ஒத்திகை நடத்தி வருகிறார்கள். இந்த ஒத்திகையில் குதிரைப்படை, தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை, கேரளா மாநில காவல்துறை, கடலோர பாதுகாப்பு குழுமம், சிங்கப்பெண் அதிரடிப்படை, தமிழ்நாடு சிறப்பு காவல் படை, நீலகிரி படைப்பிரிவு, கமாண்டோ படைப்பிரிவு உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு படைப்பிரிவுகள் சேர்ந்த வீரர்கள் இதில் பங்கேற்று அணிவகுப்பு மரியாதையை பயிற்சி தற்பொழுது செய்து வருகிறார்கள். குறிப்பாக சுதந்திர தின விழாவை ஒட்டி ஒத்திகை நடைபெறும் என்று ஆகஸ்ட் 11 மற்றும் 13 ஆகிய நாட்களில் காலை 6 மணி முதல் ஒத்திகை நிறைவடையும் வரை மெரினா கடற்கரை சாலை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் போக்குவரத்து மாற்றங்கள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. இதனால் பொதுமக்கள் மற்றும் மாற்று வழியை பயன்படுத்துமாறு போக்குவரத்து காவல்துறை தரப்பிலிருந்தும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக சுதந்திர தின விழா பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் அணிவகுப்பு ஒத்திகைகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் மாநில அரசு விழாவை சிறப்பாகவும் பாதுகாப்பாகவும் நடத்த அனைத்து முன்னேற்பாடுகளையும் மேற்கொண்டு வருகிறது. ஓவியா, நாட்டின் 80வது சுதந்திர தினத்தின் முதல் நாள் ஒத்திகை நடந்து வருகிறது. அந்த காட்சிகளை பார்த்தோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி வழங்கிட கேட்டோம். The Nilgiris continues led by Sub-Inspector Tamil Nadu Special Police. அவர்களை தொடர்ந்து தமிழ்நாடு சிறப்பு காவல் ஆண்கள் படைப்பிரிவு அணிவகுப்பில் அடுத்ததாக நீலகிரி படைப்பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திரு அவர்கள். The Nilgiris continues led by Sub-Inspector Tamil Nadu Special Police. அவர்களை தொடர்ந்து தமிழ்நாடு சிறப்பு காவல் ஆண்கள் படைப்பிரிவு அணிவகுப்பில் அடுத்ததாக நீலகிரி படைப்பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திரு அவர்கள். The Nilgiris continues led by Sub-Inspector Tamil Nadu Special Police. அவர்களை தொடர்ந்து தமிழ்நாடு சிறப்பு காவல் ஆண்கள் படைப்பிரிவு நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது கோட்டை கொத்தளத்தை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களின் நெஞ்சங்களில் நீங்கா இடம் பிடித்த தலைவராக இன்று சுதந்திர தின விழாவில் பங்கேற்க வருகை தந்து கொண்டார். அவர்களை தொடர்ந்து தமிழ்நாடு சிறப்பு காவல் ஆண்கள் படைப்பிரிவு அணிவகுப்பில் அடுத்ததாக நீலகிரி படைப்பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திரு அவர்கள்.